அதலக்காய் அப்படின்னாலே நிறையா பேருக்கு தெரியாது. மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி அந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த காய் வந்து கிடைக்கும். அதலக்காயில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்குது. சுகர் பேஷண்ட்ஸ் வந்து இதை நீங்கள் கண்டினியூவாக சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் ஒரு கண்ட்ரோல் வந்துடும். அதே மாதிரி ஜாண்டீஸ்க்கு ஒரு சூப்பர்வான ஒரு மெடிசன்னு சொல்லலாம். இந்த காயோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உள்ளே வந்து ஒரு விதை இருக்கும். கொஞ்ச நேரம் நீங்கள் அந்த காய் வாங்கி வாஷ் பண்ணிவிட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா தன்னாலே வெடிச்சிடும். அந்த விதை எல்லாமே தனியாக வந்துடும். அது இல்லாமல் இந்த விதையை வந்து நம்ம தொட்டிலையோ இல்லை வேறு எங்கேயாவது நம்ம வளர்க்கணும் அப்படின்னு நினச்சாலுமே இது வளராதான். ரொம்ப ரொம்ப அபூர்வமாக இருக்கக்கூடிய இந்த அதலக்காயில் எப்படி பொரியல் செய்யலாங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க.